காலேஜ் படிச்சு முடிச்ச பிறகு பாடி பில்டிங்ல பெரிய சாதனை படைக்கணுங்கிற கனவோட ஜான் சீனா கலிபோர்னியாவுக்கு போறாரு. கலிபோர்னியாவுக்கு போன போது அவர்கிட்ட கையில கொஞ்சம் காசு தான் இருந்துச்சு. ஆனா அவர்கிட்ட நிறைய கனவுகளும் நம்பிக்கை இருந்துச்சு. அந்த கனவுகளோட கோல்டன் ஜிம் வேலைக்கு சேர்ந்து அங்க உள்ள எல்லா வேலைகளையும் எடுத்து பண்றாரு. இன்க்ளூடிங் டாய்லெட் கூட அவர் கிளீன் பண்றாரு. ஒரு கட்டத்துல வாடகை கொடுக்கிறது கூட அவர்கிட்ட காசு இல்லாம பல நாட்கள் தன்னுடைய காரிலே தூங்கினாரு. அந்த கஷ்டத்துல கூட ஃபிட்னஸும் பாடி பில்டிங் கனவை கைவிடல. தொடர்ந்து அதுக்கான முயற்சி பண்ணி கொண்டே இருந்தார். அவருடைய உடல் அமைப்பையும் அவருடைய தன்னம்பிக்கையையும் பார்த்து நீ ரெஸ்லிங்ல ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு அவருடைய ஒரு ஃப்ரெண்டு சொல்றாரு. அந்த ஃப்ரெண்டோடைய ஐடியாவை கேட்டு அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையா மாறுது. அல்டிமேட் ப்ரோங்கிற ஒரு ரெஸ்லிங் இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்து அங்க பல போராட்டங்களுக்கு பிறகு WWE அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்படி வாய்ப்பு கிடைச்சுமே ரிங்குக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு மறுக்கப்பட்டே இருந்தது. கர்ட் ஆங்கிளுக்கு எதிராக ரிங்கில் நின்ற தருணம் தான் அவரோட வாழ்க்கையே மாத்துச்சு. அதுக்கு பிறகு பல சாம்பியன்ஷிப் போட்டிகள்ல அவர் ஜெயிச்சார். ஒரு போட்டியின் போது அவருக்கு கடுமையான நர்வ் இன்ஜுரி அடைஞ்சிச்சு. அப்ப டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா நீங்க 9 மாசம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனா ஜஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ்லயே அவருக்கு ஒரு பெரிய கம்பேக் கொடுத்தார். அந்த கம்பேக்கான போட்டியில அவர் கலந்துருக்க போது நெவர் கிவ் அப்ங்கிற ஸ்லோகனை கையில எடுத்து வந்து எல்லா மக்களுக்கும் ஃபேன்ஸுக்கும் அவர் காட்டினார். 2025 வரை WWE வரலாற்றிலேயே 17 முறை வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஜெயிச்சாரு ஜான் சீனா. மேக் எ விஷ் ஃபவுண்டேஷன் மூலம் உயிருக்கு போராடி கொண்டிருந்த 650 குழந்தைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றி வைத்தார். நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டத்தை நடத்தி வருத்தப்பட்டீங்கன்னா அந்த இடத்துல கதை முடிஞ்சிடும். திருப்பி எழுந்து நின்று போராடினா நிச்சயம் நீங்க ஜெயிப்பீங்க. அதுதான் ஜான் சீனா லைஃப்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாடம். நெவர் கிவ் அப். ஜான் சீனா ஒரு சாம்பியன் மட்டும் இல்ல, ஜான் சீனா ஒரு இன்ஸ்பிரேஷன்.